வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரைகள் இன்று மாலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரை இடம்பெறும். தூர்தர்ஷனில் குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவங்கள் இடம்பெறும். குடியரசுத் தலைவர் உரையின் பிராந்திய மொழிபெயர்ப்பை ஆகாஷ்வாணி இன்று இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பும். 80வது சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். விழாவின் போது 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட உள்ளது. இந்திய விமானப்படையின் Mi-17 விமானங்கள் மூலம் விழா பகுதி மீது மலர்களை சொரியவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். சுதந்திர தின விழா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. இவ்வாண்டு சுதந்திர தின விழா வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலும் விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஆற்றல்மிகு இளையோர் சக்தியின் முக்கிய பங்களிப்பை கொண்டாடும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் முறையாக செங்கோட்டை கொண்டாட்டங்களின் போது வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இசைக்கப்பட உள்ளது. தேசிய மாணவர் படையினர் மற்றும் மை பாரத் தொண்டர்கள் தேசிய கீதத்தை தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலை இசைக்க உள்ளனர். தேசிய மாணவர் படையின் முப்படை பிரிவுகளைச் சேர்ந்த 2500 மாணவ மாணவிகள் மை பாரத் தொண்டர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். வாழ்வின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் விழாவை நேரில் காண சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட கலைஞர்கள், முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பெண் தொழில் முனைவோர், ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற சாலையோர வியாபாரிகள் மற்றும் பாரத் டாக்ஸி டிரைவர்கள் இதில் அடங்குவர். சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகரில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பாதுகாப்பு படையினர் 15000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டை பகுதியில் 5000 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி மக்களிடையே தேசப்பற்று மற்றும் கொண்டாட்ட உணர்வை தூண்டும் வகையில் நாடு முழுவதும் முக்கியமான 343 இடங்களில் பேண்ட் வாத்திய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினைக்கால கொடுமைகளை நினைவு கூறும் நாளான இன்று இத்தகைய கொடுமைகளால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பெரும் துயருக்கு ஆளானவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தியுள்ளார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் வரலாற்றின் மிக கொடூரமான அத்தியாயத்திற்கு சாட்சியமாகவே நீடிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். பிரிவினையின் போது வீடுகள், சொத்துக்கள் மற்றும் அன்பானவர்களை விட்டு புலம்பெயர நேர்ந்த லட்சக்கணக்கிலான மக்களின் துயரங்களை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக் கூறுவதன் மூலம் மறுபடியும் நாட்டை துண்டாட முயலும் சக்திகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதே பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் சமூக ஊடகத்தில் அஞ்சலி பதிவு வெளியிட்டுள்ளனர். போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவோர் வெளிநாடுகளுக்கு தப்பினாலும் அவர்களை தேடிப் பிடிக்க அரசு அயராத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளி வீரேந்திர சிங் பயோசா இன்று அதிகாலை டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பினரால் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். UAE அதிகாரிகள் மற்றும் இந்திய ஏஜென்சிகளுக்கு இடையிலான தொடர் ஒருங்கிணைப்பு காரணமாகவே இது சாத்தியமாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளிகள் மற்றும் இதர குற்றவாளிகளை தேடி பிடித்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான குளோபல் ஹண்ட் நடவடிக்கையின் கீழ் துருக்கியிலிருந்து முகமது சலீம் தோலா, மலேசியாவிலிருந்து நவீன் சிக்கர் ஆகியோர் ஏற்கனவே இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
காவல், தீயணைப்பு, ஊர்காவல் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்த மற்றும் வீரதீர செயல் புரிந்த 1057 பேருக்கு மத்திய அரசு பதக்கங்களை அறிவித்துள்ளது. இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீரதீர செயல் புரிந்த 197 பேரும் இதில் அடங்குவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு விருது மற்றும் பதக்கங்களை அவர் வழங்குகிறார். விழாவின் போது பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன. விழாவை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாமிலும், குடிமைப் பொருள் வழங்குதுறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து மாகேயிலும், வேளாண் அமைச்சர் திரு ராஜசேகரன் காரைக்காலிலும் தேசிய கொடி ஏற்ற உள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹர்கர் திரங்கா கண்காட்சியை தொடக்கி வைத்தார். வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் உணர்வை கருப்பொருளாக கொண்டு கலை பண்பாட்டுத் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சியின் தொடக்க விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூவர்ண கொடியுடன் படமெடுத்துக் கொள்ள செல்ஃபி பாயிண்ட் வசதியும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஹர்கர் திரங்கா தொடர்பான இதர நிகழ்வுகள் குறித்து ஒரு தொகுப்பு. ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் ஒரு பகுதியாக காரைக்காலில் காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்புடன் இன்று நடைபெற்ற படகு பேரணியில் தேசிய கொடியால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 60 காவல்துறை படகுகள், சுங்கத்துறை படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகள் கலந்து கொண்டன. அரசலாறு மற்றும் கடற்கரை பகுதிகளும் மூவர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏனாமில் மை பாரத் அமைப்பினர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இணைந்து இன்று ஹர்கர் திரங்கா சைக்கிள் பேரணி நடத்தினர். தொடர்ந்து ராஜீவ் ரிவர் பீச் பகுதியில் ஸ்வச்தா இயக்க பணிகளிலும் இவர்கள் ஈடுபட்டனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மற்றும் இதர அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்ற ஹர்கர் திரங்கா வாக்கத்தான் நிகழ்வை ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜிப்மர் மருத்துவர்கள், ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் மூவர்ண கொடி ஏந்திய வண்ணம் இதில் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழு நீரம்மன் ஆலய தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர். செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தை ஆளுநர் தொடக்கி வைப்பது பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்தே வழக்கமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தென்னக பண்பாட்டுத்துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது. வேளாண் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை விழாவை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் கலைஞர்கள் மட்டுமின்றி குஜராத், தெலுங்கானா, கேரளம் உள்ளிட்ட வெளிமாநில கலைஞர்களும் இவ்விழாவின் போது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். கலை நிகழ்ச்சிகள் காரைக்கால் கடற்கரை திடல் மற்றும் திருநள்ளாறு ஆங்கில பூங்காவில் நடைபெறும். காரைக்காலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடை உரிமம் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அதற்கு மேல் அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை இருக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.